இந்த சொர்ண கிருஷ்ண பைரவர் வந்து நம்ம உபாசனை பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, உபாசனை பண்ணோம்னா ரொம்ப நமக்கு செல்வ தட்டுப்பாடே வராதுங்க. சரிங்களா? நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அது மூலிமா நம்ம இன்கம் தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நம்ம வச்சு தோல்வியே வராது. இதை நம்ம எப்படி பண்ணணும், எது பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான விரத நாட்கள் வந்து 42 நாள். 42 நாளும் நீங்கள் உபவாசம் இருக்கணும். உபாசனை பண்ணுறீங்கன்னா பண்ணுறீங்கன்னா இந்த 42 நாளும் விரதத்தை கடைப்பிடிக்கணும். பிரம்மச்சாரி விரதம் அனுஷ்டானம் பண்ணணும். மாது சூது மங்கை எதுவுமே வச்சுக்கூடாது. ஓகேங்களா? இது எதுவுமே எல்லாத்தையும் தவிர்த்துட்டு 42 நாளும் நம்ம கடுமையாக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரணும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நைட்டில் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். சரிங்களா? இந்த சொல்ல நமக்கு செல்வங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா? இதுக்கு எண்ணற்ற பலன் இருக்குது. இந்த விஷயம் தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணுன்றதான் கிடையாது. நம்ம செல்வம் எந்த ஒரு வழியில் நமக்கு வரும்